லங்காஃப் ஊடக நேயர்களுக்கு வணக்கம். மீண்டும் மற்றொரு காணொளியுடன் உங்களை சந்திக்கின்றேன். ஈரானின் புதிய உச்ச தலைவர் அரியணை ஏறிய கையோடு ஆற்றியிருக்கும் முதல் உரை உலக நாடுகளின் வயிற்றில் புலியை கரைத்திருக்கிறது. விபரீதம் இவ்வளவு சீக்கிரம் ஆரம்பிக்கும் என்று எதிர்பார்க்கவில்லை என சர்வதேச அரசியல் விமர்சகர்கள் முணுமுணுக்கும் அளவுக்கு அவரது பேச்சில் அனல் தெரிக்கிறது. இதில் அவர் சொன்ன ஒரு முக்கிய எச்சரிக்கைதான் உலக நாடுகளை அதிர வைத்துள்ளது. தன் தந்தையை விடவும் தீவிரமான ஹார்ட்லைனர் என்பதை முதல் பந்தியிலேயே நிரூபித்திருக்கின்றார் இந்த புதிய தலைவர். அமைதி பேச்சுவார்த்தை, தூதரக உறவு என்பதற்கெல்லாம் இடமே தராமல் நேரடியான போர் பிரகடனத்தையே அவர் வாசித்திருக்கின்றார். மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் இருக்கும் அனைத்து அமெரிக்க இராணுவ தளங்களையும் உடனடியாக மூட வேண்டும் என்பதுதான் அவரது முதல் கட்டளை. இல்லையெனில் அந்த தளங்கள் தரைமட்டமாக்கப்படும் என நேரடியாகவே மிரட்டல் விடுத்திருக்கின்றார். இது வெறும் வாய் வார்த்தை அல்ல, ஒரு நீண்டகால போருக்கு ஈரான் தயாராகிவிட்டதையே இது காட்டுகிறது. அமெரிக்கா மற்றும் அதன் நட்பு நாடுகளை எதிரி என விழித்துள்ள அவர், ஈரானுக்கு ஏற்பட்ட இழப்புகளுக்கு ஈடாக சொத்துக்களை கைப்பற்றுவோம் என்கின்றார். அவர்கள் தர மறுத்தால் அவர்களின் சொத்துக்களை நாங்கள் பறிமுதல் செய்வோம், அது முடியாவிட்டால் அதற்கு இணையான மதிப்புள்ள அவர்களின் சொத்துக்களை அளிப்போம் என அவர் பேசியிருப்பது சர்வதேச பொருளாதார சந்தையில் அதிர்வலிகளை உருவாக்கியுள்ளது. உலகின் மிக முக்கியமான எண்ணெய் வழித்தடமான ஹோர்முஸ் ஜலசந்தி தொடர்ந்து மூடப்பட்டிருக்க வேண்டும் என அவர் பிடிவாதம் பிடிக்கிறார். இது உலக நாடுகளின் எரிசக்தி தேவையை முடக்கும் ஒரு தற்கொலை முயற்சி என தெரிந்தும் அவர் இதில் உறுதியாக இருக்கிறார். மேலும் எங்களுக்கு எதிராக செயற்படுபவர்கள் யார் என்பதை அண்டை நாடுகள் தெளிவுபடுத்த வேண்டும் என வளைகுடா நாடுகளுக்கு ஒரு செக் வைத்திருக்கிறார். எதிரிக்கு அனுபவம் இல்லாத அவர்கள் பலவீனமாக இருக்கும் புதிய முனைகளில் தாக்குதல் நடத்த ஆலோசனைகள் நடக்கின்றன. இதில் அவர்களுக்கு அனுபவம் இல்லாத ஆயுதத்தை பயன்படுத்துவோம், போர் நீடித்தால் இந்த புதிய முனைகள் திறக்கப்படும். மேற்கூறிய அவரது உரைதான் மிக முக்கியமானது. இதுவரை அமெரிக்கா சந்திக்காத புதிய களங்களில் போரை தொடங்க ஈரான் திட்டமிட்டு வருவதை இது உறுதிப்படுத்துகிறது. சைபர் தாக்குதல்கள் முதல் ஆளில்லா ஏவுகணைகள் வரை எதை வேண்டுமானாலும் ஈரான் கையில் எடுக்கலாம். சுருக்கமாக சொன்னால், இந்த புதிய தலைவர் அமைதியை விரும்பவில்லை, மாறாக ஒரு நீண்டகால மோதலுக்கு தன்னை தயார்படுத்தி கொண்டு ஆடுகளத்துக்கு வந்திருக்கிறார். தந்தையை விடவும் பிடிவாதமான ஆக்ரோஷமான ஒரு தலைவரின் கீழ் ஈரான் நுழையும் போது மத்திய கிழக்கில் ஒரு பெரிய போர் மேகம் சூழ்ந்திருப்பதை யாராலும் மறக்க முடியாது. இதேவேளை இஸ்ரேல் ஒரு எழுச்சி பெறும் வல்லரசு, நாங்கள் புனித சாம்ராஜ்யத்தை எட்டுவோம், மொசையாவின் வருகை வரை இஸ்ரேல் தன் பயணத்தை தொடரும் என ஆன்மீக ரீதியாகவும் அரசியல் ரீதியாகவும் அதிரடி காட்டியுள்ளார் இஸ்ரேலின் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு. ஈரானுக்கு எதிரான போரில் இஸ்ரேல் இதுவரை கண்டிராத வெற்றிகளை பெற்று வருவதாகவும் இந்த இராணுவ நடவடிக்கை மத்திய கிழக்கின் வரைபடத்தையே மாற்றி அமைத்து வருவதாகவும் அவர் பெருமிதம் தெரிவித்துள்ளார். பெஞ்சமின் நெதன்யாகு இங்கே குறிப்பிடும் மொசையா என்பது யூத மத நம்பிக்கைகளின்படி உலகிற்கு விமோசனம் அளிக்க இறைவனால் அனுப்பப்படும் ஒரு புனித தூதரை குறிக்கிறது. ஜூதர்களின் புனித நூலான தோராவில் காலத்தின் இறுதியில் தாவீது ராஜாவின் வம்சாவளியில் ஒரு தலைவர் தோன்றுவார் என்றும் அவர் சிதறி கிடக்கும் ஜூதர்களை மீண்டும் இஸ்ரேல் மண்ணுக்கு அழைத்து வந்து ஜெருசலேமில் 3வது திருக்கோயிலை கட்டி உலகில் அமைதியையும் நீதியையும் நிலைநாட்டுவார் என்றும் நம்பப்படுகிறது. நெதன்யாகு போன்ற வலதுசாரி மற்றும் மதவாத அரசியல் தலைவர்கள் இஸ்ரேல் தற்போது சந்தித்து வரும் போர்களையும் வெற்றிகளையும் இந்த மொசையாவின் வருகைக்கான முன்னோட்டமாகவே சித்தரிக்கின்றன. அதாவது இஸ்ரேல் ஒரு பிராந்திய வல்லரசாக உருவெடுத்து தன் எதிரிகளை அழிப்பதன் மூலம் அந்த புனித தூதரின் வருகைக்கான ஆன்மீக மற்றும் அரசியல் களம் தயாராகி வருவதாக அவர் உணர்த்துகிறார். மதச்சார்பற்ற அரசியலை தாண்டி ஒரு தீர்க்க தரிசன போர் நடப்பதாக தனது ஆதரவாளர்களிடம் காட்டுவதற்காகவே அவர் இத்தகைய தீவிரமான மத குறியீடுகளை பயன்படுத்துகிறார் என்று கூறப்படுகிறது. மேலும் வழக்கமான அரசியல் நாகரிகங்களை தாண்டி தனிப்பட்ட ரீதியிலான எச்சரிக்கைகளையும் இந்த முறை நெதன்யாகு முன்வைத்துள்ளார். ஈரானின் புதிய உச்ச தலைவர் மொஸ்தபா கமேனி மற்றும் ஹிஸ்புல்லா அமைப்பின் தலைவர் நயீம் காசிம் ஆகியோரை நேரடியாக குறிப்பிட்ட அவர், அவர்களுக்கு நான் லைஃப் இன்சூரன்ஸ் வழங்கப் போவதில்லை, யாருடைய உயிருக்கும் இங்கு கேரண்டி கிடையாது என்று பகிரங்கமாக எச்சரித்துள்ளார். இது அந்த தலைவர்களின் உயிருக்கு நேரடி அச்சுறுத்தல் விடுக்கப்பட்டதாகவே பார்க்கப்படுகிறது. ஈரானின் தற்போதைய அரசுக்கு முடிவு கட்டும் சூழலை உருவாக்குவதே இஸ்ரேலின் நோக்கம் என்று குறிப்பிட்ட நெதன்யாகு,
இறுதி முடிவை எடுக்க வேண்டியது ஈரான் நாட்டு மக்கள்தான், ஆனால் அதற்கான களத்தை இஸ்ரேல் அமைக்கும் என்றும் தெரிவித்துள்ளார். இஸ்ரேலின் இந்த ஆக்ரோஷமான போக்கு வல்லரசு நாடுகளிடையே பெரும் விவாதத்தை ஏற்படுத்தியுள்ளது. நெதன்யாகுவின் இந்த மொசையா பேச்சு மற்றும் ஆட்சி மாற்றத்திற்கான முன்னெடுப்புகள் ஏற்கனவே கொந்தளிப்பில் இருக்கும் மத்திய கிழக்கை மேலும் ஒரு பெரும் போரை நோக்கி தள்ளுமா என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். சுவிட்சர்லாந்தில் வீடு வாங்க போறீங்க, இல்லை ஆல்ரெடி உங்களுக்கு அங்கே வீடு இருக்குன்னா இந்த வீடியோ உங்களுக்காக தான். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்க. ஒரு மனிதனுக்கு வீடு அப்படிங்கிறது ரொம்பவே அத்தியாவசிய தேவை. அத்தியாவசிய தேவைகளில் முக்கியமான பங்கு வகிக்கிறதே இந்த வீடு தான். ஸோ அப்படி வீடு வாங்குறது விற்கிறது இது சம்பந்தமா உங்களுக்கு இருக்கிற நிறைய ப்ராப்ளத்துக்கு சொல்யூஷன் தர ஒரே இடம் தான் உங்கள் செல்வாசக். யுவர் ஃபியூச்சர் அவர் விஷன். இப்போ சுவிட்சர்லாந்தில் வீட்டோட வட்டி விகிதத்தில் நல்ல மாற்றம் வந்திருக்கு, நிறைய குறைஞ்சிருக்கு. ஸோ நீங்கள் ஏதாவது அக்ரிமெண்ட் போட்டு வச்சிருக்கீங்கன்னா இப்போவே அதை ரெனிவல் பண்ணி மாற்றி வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு நிறைய ப்ராஃபிட்ஸ் இருக்கும். ஸோ இது சம்மந்தமாக உங்களுக்கு ஏதாவது அப்டேட்ஸ் வேணும், இந்த மாற்றத்தில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா மறக்காம ஸ்கிரீனில் தெரிய நம்பர் கால் பண்ணுங்க. சுவிட்சர்லாந்தில் நீங்கள் வீடு வாங்கணும் இல்லை வீடு விற்கணும் அந்த மாதிரி ஏதாவது உங்களுக்கு தேவைகள் இருந்தால் மறக்காம எங்களை காண்டாக்ட் பண்ணுங்க. உங்களோட எல்லா தேவைகளையும் உங்க ஃபேமிலியில ஒரு மெம்பரா இருந்து நாங்க பார்த்து பண்ணி கொடுப்போம். இது உங்கள் செல்வாசக். இச்செய்திகளுக்கு பிரதான அனுசரணை செல்வாசோக் இமோபிலியன், சுவிஸ் நாட்டில் முன்னணி நிறுவனம். தொடர்புகளுக்கு 07951464428. வீடு வாங்க, வீடு கட்ட, வீடு திருத்த மற்றும் வீட்டுக்கடன். யுவர் ஃபியூச்சர் அவர் விஷன். இது போன்ற மேலும் பல முக்கிய சுவாரஸ்யமான செய்திகளை அறிந்து கொள்ள லங்காஃபோ யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எமது செய்திகள் உடனடியாக கிடைக்க பெல் பட்டனை அழுத்துங்கள். அத்தோடு எமது செய்திகளை மற்றவர்களும் பார்வையிட ஷேர் செய்யுங்கள். நன்றி.